ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்பு, இட்லி. இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவுன்றொழி நாங்கள் லேட்டாக தான் எழுந்தோம். அவங்க வீட்டில் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பால் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சு. இட்லியும் வேக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இட்லி வேக வச்சாச்சு சுட சுட. டிஃபன் பழைய பருப்பு குழம்பு இதை சாப்பிட்டு தான் மதியத்துக்கு எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சு அது ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷு எப்படின்னாலும் 1 kg இருக்கும். அடுத்தது இது ரெடி பண்ணுறது தான் வேலை. அதோட முட்டை அது மட்டும் பண்ணிருக்கோம். இங்கே பாருங்கள், முட்டையே 1/2 கிலோக்கும். நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதெல்லாம் பார்த்ததும் கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். இது பேர் கட்டலாம்ப்பா. உங்களுக்கு என்ன மீனுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல இது. இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷு இதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். இருமா, அது ஃபைனலாக கழுவிக்கலாம். தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இது க்ளீனர் எடுத்துருக்காங்க. தொட்டி க்ளீனரு புடவை கட்டிட்டுருக்கா. ஏய் இருமா, பாருங்க, ஒரு வழியாக ஃபிஷ்ஷும் கழுவியாச்சு. அடுத்தது மசாலா தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு தேவைக்கிற ஐட்டம்ஸ் இங்கே பாருங்கள். ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஐட்டம் இது வாங்கிட்டு ஆடிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா பொன்னிற மாதிரி வதக்கணும். இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இங்கே பாருங்கள், புளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது ஆன பிறகு தான் ஆட்ட முடியும். நாங்கள் அதுக்குள்ளே டிஃபன் வேலை முடிச்சிடலான்ட்டு சாப்பிட்டு கிளம்புறோம். அதுக்கப்புறம் மசாலா ஆட்டி வதக்கி கொச்ச பிறகு ஃபிஷ் போட்டு குழம்பு ரெடி ஆகிடும். அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக. வாங்க, இட்லியும் பழைய குழம்பு சாப்பிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ஆட்டியாச்சு. இங்கே இப்போ சீரகம் லைட்டாக போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்தது ஆட்டி வச்ச மசாலா ஊற்றணும். இங்கே பாருங்க, தாளித்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்ச பிறகு ஃபிஷ் போடணும். ஃபிஷ்
மசாலா நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ குப்பாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அதுக்குள்ளே. பாருங்கள் மீன் குழம்பு ரெடி. அப்படியே பாத்திரமும் விளக்காச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சு. நானும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்ட்டு, என்னோடய மினி விலாக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.